ஜாயஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம். இன்றைக்கு நாம் விபூதி புதனை அனுசரிக்கின்றோம். ஆஷ் வெனஸ்டே. இன்றிலிருந்து தவக்காலத்தை நாம் தொடங்குகின்றோம். சீசன் ஆஃப் லென்ட். 3 முக்கிய காரியங்கள் மட்டுமே இந்த காலத்தில் நமக்கு முன்னோடியாக நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜெபம், உபவாசம், தர்மம். இந்த 3 காரியத்தில் மட்டும் நாம் கவனம் செலுத்தினால் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள காலமாக, மாற்றத்தின் காலமாக நிச்சயமாக இருக்கும். ஜெபம். மத்தேயு அதிகாரம் 6 இறைவார்த்தை 5-6 பார்க்கின்றோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இந்த நாட்களில் நாம் இறைவனிடம் அதிக நேரம் செபிக்க வேண்டும். நம்முடைய செபம் வெளிவேடக்காரரை போல் இல்லாதபடி மறைவாய் உள்ள ஆண்டவரை காணும்படியான செபமாக இருக்க வேண்டும். மனமாற்றத்துக்கு ஏதுவான செபமாக இருக்க வேண்டும். அதிகமான நேரம் நான் ஆண்டவரோடு செலவிடும் போது என்னுடைய கெட்ட சுபாவங்கள் மாறி ஆண்டவருக்குள் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய ஆன்மா ஆண்டவருக்குள் இணைந்திருக்கின்றது. ஆகையால் பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி மனம் மாறி இறைவனோடு தரித்த ஒரு வாழ்க்கை வாழ தொடங்குகின்றேன். அதுதான் இதற்கான அடையாளம். செபிக்கிறேன், 3 நேரம் செபிக்கிறேன், 5 நேரம் செபிப்பது அர்த்தமற்றது. என்னுடைய செபம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆன்மா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வும் அவ்வாறே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இதுவே சரியான செபமாக இருக்கும். 2வதாக உபவாசம். மத்தேயு அதிகாரம் 6 இறைவார்த்தை 17 மற்றும் 18 பார்க்கின்றோம். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இந்த 40 நாட்கள் நாம் உபவாசம் இருப்போம். நிறைய நபர்கள் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் வெளியரங்கமாய் இல்லாதபடி அந்த உபவாசமும் ஒருத்தல்களும் நம்முடைய ஆன்மா ரீதியான உபவாசமாக இருக்கட்டும். அடுத்தவருக்கு தெரியும்படியான உபவாசமாய் இல்லாதிருக்கட்டும். அதில் கவனத்தோடு இருப்போம். பலர் அறியத்தக்க விதத்தில் என்னுடைய உபவாசத்தை நான் நடத்துகிறேன் என்றால் அந்த உபவாசம் மற்றவர் என்னை பார்த்து பாராட்டும்படியான ஒரு உபவாசமாக இருக்குமே தவிர இறைவனோடு ஒன்றிக்கக்கூடிய ஒரு உபவாசமாக இருக்காது. ஆகையால் மறைவாய் உள்ள நம் தந்தையை நோக்கி நாம் உபவாசித்து செபிக்கும் போது மறைவாய் உள்ளதை பார்க்கும் ஆண்டவரும் நமக்கு மிகுந்த கைமாறு கொடுப்பார். முகவாட்டத்தோடு இல்லாதபடி உற்சாகத்தோடு இந்த உபவாசங்களை நாம் மேற்கொள்வோம். அதுவே இந்த காலத்திற்கு ஏற்ற உபவாசமாக இருக்கும். நாம் ஏறெடுக்கக்கூடிய உபவாசம் கட்டாயத்தின் பேரில் இல்லாதபடி மனம் உவந்து ஏறெடுக்கக்கூடிய உபவாசமாக இருக்கட்டும். உபவாசம் என்று சொல்லும்போது அநேகர் நிறைய காரியங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் இது சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன் என்று. இது எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய உடலை வருத்தி செப வாழ்க்கையை அதிகரித்து ஆண்டவரோடு ஒன்றிக்க இந்த காலத்தை நான் முற்படுகிறேன். மற்றபடி உபவாசித்தால்தான் ஆண்டவர் என் செபத்தை கேட்பார் என்பது கிடையாது. இந்த காலத்தில் ஆண்டவருக்காக இந்த உபவாசத்தை நான் மேற்கொள்கிறேன், உபவாசம் இருந்து செபிக்க போகிறேன் என்ற பொருளில்தான் இந்த உபவாசம் இருக்க வேண்டும். அதுவே அர்த்தமுள்ள உபவாசமாக இருக்கும். 3வதாக தர்மம். மத்தேயு அதிகாரம் 6 இறைவார்த்தை 1-4 முடிய பார்க்கின்றோம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் செயல்களை செய்யாதிருங்கள். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் அனைத்துமே மறைவாய் உள்ள ஆண்டவருக்கு தெரிந்ததாக இருக்கட்டும். நாம் செய்யக்கூடிய தர்ம காரியத்தை அநேகர் பார்க்கும் வண்ணம்
பலர் அறியும் வண்ணம் விளம்பரம் செய்து கொள்ளாதபடி கவனமாயிருப்போம். மறைவாக செய்யும் போது மறைவானதை பார்க்கும் நம்முடைய பரம தகப்பனும் நமக்கு நிச்சயமான கைமாறு கொடுப்பார். நம்மையும் அவர் ஆசிர்வதிப்பார். இந்த தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஜெபம், உபவாசம், தர்மம் இவை அனைத்துமே இறைவனோடு ஒன்றிக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர் அறியும் வண்ணம் நம்மை விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியமாக இல்லாதபடி பார்த்து கொள்வோம். இந்த தவ காலத்தில் நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் மாறி இறைவன் பால் திரும்புவோம். ஆமேன். God bless you.